சகோதரர் ராமலிங்கம் இருக்கிறார். அவங்கெல்லாம் என்னை விட ஒன்றும் குறைஞ்ச ஆள்கள் இல்லை. அமர்வு தலைமைக்கே அவர்கள்லாம் பொருத்தமானவர்கள். அதனால் என் தலைமையை ரொம்ப 5 நிமிஷத்தில் சுருக்கிக்கிட்டு கட்டுரைக்கே போய்விடலாம் என்று நினைக்கிறேன். நீட்டி பேசுவதை நினைப்பவும் பயந்தனன் எந்தாய் என்று வரலாறு சொல்லியிருக்கார். நீட்டி பேசப்படாது. வள்ளலார் ஒன்றை நீட்டி முழக்கி ஒரு பத்தி பேராகிராஃப், ஒரு சென்டென்ஸ் ஒரு பேராகிராஃபா இருக்கும். ஒரு பேராகிராஃப் ஒரு பக்கத்துக்கு போகும். அப்படி நீட்டி முழக்கி சொல்லவும் வல்லவர். இதை விட இன்னும் சுருக்க முடியாது என்ற அளவிலே மிகச் சுருக்கமாக, ஔவையாரை விட சுருக்கமா சொல்றதிலே வல்லவர். இப்ப நீட்டி சொல்றது இப்ப சொல்றதுக்கு இடம் இல்லை. அதெல்லாம் நீங்க உரைநடை விண்ணப்பங்கள்ல சங்க விண்ணப்பம், ஞான விண்ணப்பம், பெரு விண்ணப்பம், சிறு விண்ணப்பம் இதுல பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸ் ஒரு பக்கம், ரொம்ப ஷார்ட்டா சொன்னா ஒரு பேரா. சாகாதவனே சன்மார்க்கி. யார் சன்மார்க்கி? சன்மார்க்கின்னு கேட்டா சாகாதவனே சன்மார்க்கி சுருக்கமா சொல்றார். ஒரு சப்ஜெக்டே இருக்கு, சாகாதவனே சன்மார்க்கி பேச போறார். அதனால நான் கேட்டுக்கொள்வது, இதுல ரொம்ப விவாதத்துக்கெல்லாம் இடம் வச்சுக்க வேண்டாம். 5 நிமிஷம் கேள்வி பதில், இப்படி டிபேட்னு சொன்னா இஷ்டம் போல போயிட்டு இருக்கோம். வள்ளல் பெருமானது ஒரு பெரிய கடல் சமுத்திரம் போல இந்த சப்ஜெக்ட். ஒவ்வொரு முறையில தான் நம்முடைய அப்ரோச் இருக்கிறது. இங்கே முக்கியமாக மொழி, அதுதான் பேசுறோம். ஜீவகாருண்யத்தினுடைய விளக்கம், மரணமில்லா பெருவாளுடைய விளக்கம், இப்படி வரலாறுடைய கான்செப்ட், கொள்கைகள் எவ்வளவோ அதெல்லாம் ரொம்ப விளக்கம் பண்றதுக்கெல்லாம் இங்க இடம் இருக்காது. அதனால மொழியோடு சம்பந்தப்படுத்தி அந்த கொள்கைகள், அவருடைய உச்சகட்ட கொள்கைகள் 2 ஒன்ன சொல்றதுதான் இந்த கருத்தரங்கத்தினுடைய ஒரு அமைப்பு. தமிழ் செம்மொழிக்கு வள்ளலாரின் பங்களிப்பு என்பதுதான் என்னுடைய கட்டுரை. செம்மொழி மாநாடு, தமிழ் செம்மொழி, அதுக்கு வள்ளலாருடைய பங்களிப்பு, கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறது தான் என்னுடைய கட்டுரை. அரங்க ராமலிங்கம் பக்கத்தில் ஏஞ்சி கும்பிட்டு போடுங்க. அவர் மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிறத பற்றி அவர் கட்டுரை வாசிக்கிறார். இது வள்ளலாருடைய சிறப்பு, ஸ்பெஷாலிட்டி. தமிழர் 4 பேரும் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவர்கள், இன்னும் சிலரும் இருக்கிறார்கள். ஆனால் அவங்க அதெல்லாம் பெருசா சொல்லலை. பெருசா மட்டும் இல்லை, அதை பற்றி பேசவே இல்லை, அடைஞ்சதோடு சரி. இவர் பேசுறார், நிறைய பேசுறார், எதிரிகள் விவாதிக்க வேண்டிய அளவுக்கு பேசிட்டார், அடைஞ்சு காமிச்சிருக்கார். மரணமில்லா பெருவாழ்வு, ஜீவகாருண்யம் 2 வார்த்தையில சுருக்கப்படலாம். ஆன்ம நேயம், ஆன்ம லாபம். ஆன்ம நேயம்னா ஜீவகாருண்யம், ஆன்ம நேயத்தால அடைய வேண்டியது ஆன்ம லாபம், மரணமில்லா பெருவாழ்வு. வள்ளலார 2 வழியில சொல்லணும்னா ஜீவகாருண்யம், மரணமில்லா பெருவாழ்வு, ஆன்ம நேயம், ஆன்ம லாபம். அதை பத்தி தான் இப்ப அரங்கம் அடுத்த கட்டுரை வாசிக்கிறார். எனக்கு பக்கத்துல வலதுகையாக இருப்பவர்கள் வேணா சாந்தாமணி கோவிந்தராஜலு, வள்ளலாரின் சமயங்கடந்த பொதுநிலை என்பதை பற்றி பேச இருக்கிறார். இந்த சமயம் கடக்கிறது, சம்ஸ்கிருதத்தில் சமய அதீதம். இது இந்து மதம் ஒன்றுலதான் உண்டு. அதிலே வைணவத்துல குறைவு, சைவத்துல தான் அதிகம். இந்து மதம் ஒண்ணுதான் அதீதம்னு பேசும், சமயம் கடந்ததுன்னு பேசும். உலகத்துல எந்த மதமும் கடந்ததுன்னு பேசாது, எங்க சமயத்தை கடந்ததுன்னு பேசாது. அதான் நாங்க தான் ரட்சிக்க வந்தோம், நாங்க தான் காப்பாற்ற வந்தோம், எங்க குரு தான் வந்தார், எங்க சாமி தான் வந்தார்னு சாதிக்கும் இந்து மதம். அதிலேயும் சைவம், வைணவம், வேதாந்தம் என்ற முப்பிரிவுகளிலே சைவம் தான் இழுத்து எழுப்புக்கு போகும், ரொம்ப பிளெக்சிபிள். அதனாலதான் இவன் தள்ள எல்லாரும் இருப்பான். சமயம் கடந்தது, வள்ளலார் சமயாதீதர், சமயம் கடந்த நிலை, சமயம் கடந்த சமரசம், இது வள்ளலாருடைய சிறப்பியல், ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதை பேசுவதற்கு ஆம்பளைகளை விட ஒரு அம்மாவே வந்திருக்காங்க. அதனால வள்ளலார் சமயம் கடந்த பொதுநிலை, சாந்தாமணி கோவிந்தராஜலு, வி அரசு, சென்னை லௌகீக சங்கம். அவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் இலக்கியத்துறை தலைவராக இருப்பவர். எனக்கு ரொம்ப பழக்கம் இல்லை, பேரளவில் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருடைய நூல்கள் நான் ரொம்ப அதிகம் படித்ததில்லை. அவருடைய ஆய்வு முன்னுரைகள்
சில அணிந்துரைகள் இந்த மாதிரி அளவில் எனக்கு அவரை தெரியும். அந்த லௌகிக சங்கம் என்ன கற்ற படிக்கும்போது சொல்லலாம். அது வள்ளலாரோட கொஞ்சம் ஒட்டியும் ஒட்டாமையும் இருக்கும்னு நினைக்கிறேன். இது சென்னை மகாஜன சங்கம்லாம் அந்த காலத்தில் ஆரம்பித்தார்கள். அப்படி சென்னை லௌகிக சங்கம் என்பதை பற்றி அவர்கள் உரையாற்றிருக்கிறார்கள். நான் அழகப்பன் வள்ளலார் கடிதங்களிலிருந்து அறியப்பெறும் வரலாற்று செய்திகள். வள்ளலார் கடிதங்களில் இருக்கிறார். நான் என்னுடைய உடனடி பகுதியில் அதிகப்படியாக கூட 2 கடிதங்கள் ரொம்ப சமீப காலத்தில் கிடைச்சதெல்லாம் கூட சேர்த்து போட்டிருக்கிறேன். எனக்கு முந்தின பதிப்பாசிரியர் பாலகிருஷ்ண பிள்ளை திருமுக பகுதியினே பேர் வச்சிருக்கார். திருமுகம்னா கடிதம், பெரியவங்க கடிதாசியெல்லாம் திருமுகம்னு சொல்கிறது, சாதாரணமாக கடிதங்கள்னு சொல்கிறது. வள்ளலார் நண்பர்களுக்கு எழுதின கடிதங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஒரு ரவுண்டாக பண்ணால் ஒரு 50 வரைக்கும் கிடச்சிருக்கு. அதில் தெரியப்படுகிற வரலாற்று செய்திகளை அவர்கள் எல்லாம் ஒரு அரிய ஆய்வு அதை அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த அளவில் என்னுடைய அமர்வு தலைவையை அறிமுகமாக வைத்துக்கொண்டு என்னுடைய கட்டுரைக்கு நான் வரலாம்னு நினைக்கிறேன். ஒரு 8 பக்கத்தில் A4 பேப்பரில் அதை கொடுத்துருக்குறேன். உங்களுக்கெல்லாம் சில பேர் கொடுத்துருப்பார்கள் நினைக்கிறேன். கொடுத்தாப்பா எல்லோரும் கொடு, இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் கொடுத்துரு. ஆமாம், வரிசையாக கொடு. இன்னும் கீழே ஒன்று இருக்கா? சரி, இருக்கிற வரையில் எல்லாருக்கும் கொடுத்துரு. அப்படி என்பது அப்படி வரிசையாவா ஒரு 50 பிரதிகள் இருக்குது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நான் இது அப்படியே முழுக்க படிக்கலை. வரி வரியாக படிச்சுக்கிட்டு இருந்தால் அது ஒன்றும் படிக்கிறாப்புல தான் இருக்கும். நான் படிக்கிறதுக்கு எல்லாம் இருக்கலாம் ஐயா, வரும் எல்லாருக்கும். அப்படி வராதவர்களுக்கு நான் நாளைக்கு கிடைக்க செய்கிறேன். எல்லாருக்கும் கொஞ்சம் மோர் காப்பீஸ் நாளைக்கு கிடைக்க செய்கிறேன். படிக்கிறதாகவும் இல்லாமல் பேசுகிறதாகவும் இல்லாமல் மீடியமாக வச்சுக்கலான்னு பார்க்குறேன். வள்ளலாருடைய காலம் 19ஆம் நூற்றாண்டு தமிழ் கல்வித்துறையிலேயும் பதிப்பு துறையிலேயும் ஒரு பெரிய மறுமலர்ச்சி காலம். அந்த காலத்திலே தமிழ் மூவர் என்று சொல்லக்கூடியவர்கள் மூவர் சிறந்து விளங்கினார்கள். 19ஆம் நூற்றாண்டு தமிழகத்தில் யார் யார் பெரிய மனுஷன் 3 பேர் அப்படின்னா இந்த 3 தான். பிள்ளை அவர்கள், மகாத்மா மீனாட்சிசுந்தரம் பிள்ளை, நாவலர், யாழ்ப்பாணத்தினூர் ஆர்வ நாவலர் வள்ளலார். இந்த 3 பேர் தான். இந்த 3 பேர்லையும் பிள்ளை அவர்கள், மகாத்வான் மீனாட்சிசுந்தரம் பிள்ளை அவர்கள் திருவாரூரை மடத்தில் இருந்து கொண்டு ஆதீன வித்வானாக தமிழ் பணி ஆற்றினார்கள். அவருடைய உலகம் தமிழ் உலகம், சைவ உலகம். கான்ட்ரவர்சியே கிடையாது மீனாட்சிசுந்தரம் பிள்ளை பற்றி. 10 கம்பர் அப்படிம்பார்கள், எல்லாம் பண்ணாரும்பார்கள். 10 கம்பர் புராணம் பாடும் போல இருப்பார்கள். இப்போ மீனாட்சிசுந்தரம் பிள்ளை பிரபந்த திரட்டிலிருந்து ஒரு 10 வரி நீங்கள் சொல்லுங்கன்னா அநேகமாக அரசியல் சொல்லுவாரா அரங்கராமலிங்கமாக சொல்லுவாரா தெரியலை, சொல்ல மாட்டார். ஏன்னா இவங்க லெவலுக்கு போகலை. அதெல்லாம் பிரபந்தமாக போச்சு, எல்லாம் சலபுராணமாக போச்சு. உருப்படியான வேலை, ஒரு வேலை மீனாட்சிசுந்தரம் பிள்ளை செஞ்சது என்னன்னா சாமிநாதையரை தயார் பண்ணி விட்டது. பிள்ளை இல்லைன்னா ஐயர் இல்லை, ஐயர் இல்லைன்னா சங்க இலக்கிய பதிப்பு இல்லை. ஆனா சங்க இலக்கிய பதிப்பை தயார் பண்ற அளவுக்கு ஐயர் பிள்ளை தயார் பண்ணல, தானே தயாரானார் பின்னாடி. ஆனா பேக்ரவுண்டு பின்புலம் அடிப்படையெல்லாம் போட்டு கொடுத்த ஒரு பிள்ளை. அதனால லிஸ்ட்ல பிள்ளை முதல்ல நிற்கிறார். அன்கான்ட்ரவர்சியல் ஆயிட்டார். தமிழகத்தோடு இருக்கிறார், சைவ உலகத்தோடு இருக்கிறார். அவரோட விட்டா 2 பேர் தான், வாதி பிரதிவாதி, நாவலர் வள்ளலார். இந்த 2 பேரும் தான் தமிழ் உலகத்தையும் தாண்டி சைவ உலகத்தையும் தாண்டி ஒரு கான்ட்ரவர்சியல் ஃபிகர்னு சொல்ற அளவுக்கு 2 பேரும் ஒருத்தர் எதிர்த்துட்டு கிடந்தார்கள். நாவலர் உலகம் அவர் எங்க பிளேஸ் பண்ணோம்னா, அப்பெல்லாம் வள்ளலாரையும் நாவலரையும் சந்தான குரவர்களுக்கு பின்னாடி 5ஆவதா வைக்கிறதா, சமய குரவருக்கு பின்னாடி 5ஆவதா வைக்கிறதாங்கிறதுல பிரச்சனையை இவங்களா எழுப்பிக்கிட்டு 5ஆம் குரவர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் 4 குரவருக்கு அப்புறம் 5ஆம் குரவர்னு ஆர்வனாவர ஆள்கள் அவரை சொன்னார்கள்.